அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் மேட்ல படுக்கிறதுக்கும் மண்ணில் படுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்து மடி நோய் சுத்தமாவே வர்றதில்லை, நம்ம வாஷ் பண்ணி கிளீனா வச்சிருக்கங்காட்டிக்கு நம்மளுக்கு பெருசா அப்புறம் வழுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. வணக்கங்க, என் பேர் ரவிச்சந்திரன். நான் கோவில்பாளையம் சத்தி மெயின் ரோடு, கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல லொக்கேட் ஆகியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், அது போ வேற 2 பிஸ்னஸும் பார்த்துட்டு இருக்கேன். மெயின் பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக முதல்ல இருந்து நம்ம பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே விவசாயம் சார்ந்து பண்ணிருக்கோம். அதனால நானும் அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு பிஸ்னஸை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, எங்களோட கவுமேட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கோவில்பாளையம்ல உங்களோட ஒரு ஷோரூம் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி நான் இடையில ஏடு பார்த்துருந்தேன். நான் வந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு நான் மேட் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்த்துட்டு யூஸ் பண்ணேன், ஒரு 1.5 years யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்ததுக்கு உங்ககிட்டவே பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டேஜில் ஒரு 30 மேட் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 5 years யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 5 years யூஸ் பண்றீங்க? ஆமா, யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுமேட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மாட்டுக்கும் உங்க பசுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? பிரச்சனைங்கிறது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஃப்ளோர் கிளீன் பண்ற இஷ்யூ எல்லாமே இருந்துச்சு. அடுத்து மண்ணில் இருக்கிறங்கிற போது ரெகுலரா நம்ம மண்ணு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலை இருந்துச்சு. இப்ப அந்த ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற ஒர்க்கே கிடையாது. எனக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. டைமும் நிறைய சேவ் ஆகுது இப்போ. ஆனா மேட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வலிக்கு விழுகிறது, இந்த இன்ஜுரி ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கா? இன்ஜுரிஸ் முதல்ல இருந்ததுக்கு இப்ப இன்ஜுரிஸே கிடையாது. அடுத்து மடி நோய் சுத்தமாவே வர்றதில்லை, நம்ம வாஷ் பண்ணி கிளீனா வச்சிருக்கங்காட்டிக்கு நம்மளுக்கு பெருசா மடி நோயுங்கிற கான்செப்டுக்கே உள்ள இதுல எந்த இதுவும் இல்லை. அப்புறம் வழுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. பொதுவா ரப்பர்ல வந்து மாட்டோட வெயிட்டுக்கு அது கால் வந்து கீழே பதிஞ்சிருது. அப்ப அதனால நம்மளுக்கு வலிக்கி விடும் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. கெனல் மார்க்கிங் மாடு வந்து காங்கிரீட்ல இருக்குங்க போது கெனல் மார்க்கிங் விழுகும், இல்ல படுத்து எந்திரிக்கிறப்ப திடீர்னு நைட்ல ஏதாவது சத்தம் கேட்டு பயந்து எந்திரிக்கிறப்ப இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இதுல வர்றாங்கிற போது எந்த விதமான ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இல்லாம மாடு எந்திரிக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் மேட்ல படுக்கிறதுக்கும் மண்ணில் படுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனா மேட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளீன் பண்ற செலவு, அதுக்கப்புறம் மேன் பவர், இந்த செலவெல்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. கிளீனிங்லயும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. மெயின்டெனன்ஸே இல்லை, ரொம்ப கம்மிங்க. ஒரு நாளைக்கு 24 hours மாடு இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1/2 hour வெளியில மேய்ச்சலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் இங்க வர்றதுக்குள்ளே கிளீனிங் முடிஞ்சிடும். அடுத்து இன்ஃபெக்ஷன் நல்லாவே கம்மியாயிருக்கு, மேன் பவர் நல்லாவே கம்மியாயிருக்கு இந்த இதனால. மற்ற பண்ணையாளர்களுக்கு நீங்க கவுமேட்டை ரெஃபர் பண்ணுவீங்களா? தைரியமா வாங்கலாம், கவுமேட் நல்லா இருக்கு. அடுத்து இவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது டிராபேக்ஸ் இருக்கா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு இவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால நம்ம இது கண்டிப்பா கவுமேட் எந்த இதுல இருந்தாலும் வாங்கலாம். இவங்க மாடர்ன் டைரி ஃபார்ம்காரங்க வந்து என்னன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சர்வீஸா அவங்க ஃபாலோஅப்ஸ் வச்சிருக்காங்க. கஸ்டமர்ஸை ஃபாலோஅப்ஸ் பண்ணி டீடைல் கேட்கறாங்க, அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆனா கடைசியா ஒரே வார்த்தையில நம்ம எம்டிஎம் கவுமேட்டை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ.